வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 நபர்களிடம் ரூபாய் 13.74 லட்சம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் போலி உயில் மூலம் கோவில் மற்றும் தனியார் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படுவது குறித்த வழக்கில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலம் கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை மூலம் கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள், மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்டு இந்த இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகள் உள்ளாட்சித்துறை மூலம் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இத்திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், நலத்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குநர் வசந்தகுமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இத்தகவல் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 13 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி அரசை முடக்கி வைத்துள்ளது. கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம் 20 நாள் திட்டமாக மாறி மத்திய அரசு நிதி 1350 கோடி ரூபாய் புதுச்சேரி மக்களுக்கு செலவிடப்படாமல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நகராட்சிகள் இல்லாததால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பாழானது. இந்த இழப்புகளுக்கு காரணம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுதான். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது ஏன் என முதல்வர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். தவறினால் தொடர் போராட்டத்தோடு நீதிமன்ற கதவுகளையும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அலுவலக கதவுகளையும் தட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 நபர்களிடம் ரூபாய் 13.74 லட்சம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரை தொடர்பு கொண்ட நபர் தன்னை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது, அதனால் ஆதார் எண், தொலைபேசி எண் தடை செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பயந்த அவர் 13 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். தர்மாபுரியை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி அவர் 74,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் போலி உயில் மூலம் கோவில் மற்றும் தனியார் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படுவது குறித்த வழக்கில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கோவில் நிலம் மற்றும் தனியார் நிலத்தை சிலர் போலி உயில் தயாரித்து உழவர்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சிபிசிஐடி பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி சாரம் பகுதியில் ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தனியார் இடத்தை போலி உயில் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக ரவிச்சந்திரன், அவரது மனைவியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அவர்களுக்கு போலி ஆவணங்கள் வழங்கி உதவியதாக பத்திர எழுத்தர் மணிகண்டன், சித்தார்த்தன், மஞ்சினி ஆகியோரை சிபிசிஐடி பிரிவினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 36 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னல்களாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதியதாக போக்குவரத்து சிக்னல்களை அமைக்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க சாலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் அடுத்த தலத்திரு அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விதை தெளி உற்சவத்தில் பக்தர்கள் ஆலய நந்தவனத்தில் விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாம்பி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் முன்னொரு காலத்தில் மழை இல்லாமல் உணவு பயிர்கள் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் இவ்வாலயத்தின் இறைவனிடம் சென்று முறையிட்டனர். மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக சிவனே ஏற்கலப்பை ஏந்தி இங்கு வந்து விதை தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது. அதனை நினைவில் கொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் விதை தெளி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விதை தெளி உற்சவம் நேற்று ஏகாதச ருத்ர ஹோமத்துடன் துவங்கியது. இன்று காலை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விதை நெல்லை எடுத்து ஆலய நந்தவனம் முன்பு உள்ள நாகராஜ கணபதி சன்னதியில் வைத்து பூஜித்த பின் விதை நெல்லுடன் ஆலய பரிகாரத்தை வலம் வந்து ஆலய நந்தவனத்தில் விதை தெளி உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்ற கடல் நீச்சல் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர். கடல் நீச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் கடல் நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் நாடு முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தென்னிந்தியாவில் அதிக அளவில் இதுவரை கடல் நீச்சல் போட்டி நடத்தப்படுவதில்லை. கடந்த ஆண்டு முதன்முறையாக கோவளம் மற்றும் கன்னியாகுமரியில் நடத்தப்பட்டது. அடுத்ததாக புதுச்சேரியில் முதன்முறையாக இன்று நடத்தப்பட்டது. முதலில் கடலில் நீச்சல் அடிக்க வேண்டும், அடுத்தது சைக்கிள் போட்டி, அடுத்ததாக ஓட்ட போட்டி என்று 3 வகையாக நடத்தப்பட்டது. இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என அப்போலோ மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் ரமேஷ் தெரிவித்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி NT மஹால் எதிரில் உள்ள அப்போலோ மருத்துவமனை மையம் அமைந்துள்ளது. இங்கு சென்னை அப்போலோ மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவர் ரமேஷ் வருகை தந்து நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்பு அவர் கூறும்பொழுது, உலகம் முழுவதிலும் ஆண்களின் மரணத்திற்கு 2வது பெரிய காரணமாக இருப்பது புரோஸ்டேட் புற்றுநோய். இந்தியாவிலும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது எனவும், எனவே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய BSA பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு இந்த புரோஸ்டேட் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். புரோஸ்டேட்டில் வீக்கம் காணப்படும். இது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மெதுவாக சிறுநீர் கழித்தல், இரத்த கசிவு போன்ற அறிகுறிகள் காணப்படும். சில சமயங்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் எலும்புகளில் வலி ஏற்படும், சிறுநீரகம் செயலிழப்பு நடக்கும், முதுகு எலும்பு அழுத்தப்படுவதால் உடலின் கீழ்ப்பகுதியை இயக்குவதில் சிரமம் ஏற்படும். ஆரம்ப காலத்தில் கண்டறிந்தால் மட்டுமே புரோஸ்டேட் புற்றுநோய் குணமாக்க முடியும். இல்லையெனில் குணமாக்கும் வாய்ப்பு குறையும். எனவே 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அவசியம் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என அவர் தெரிவித்தார்.
மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால், ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு, வானூர், புத்துறை, ராயபுதுப்பாக்கம், அம்புழுகை, பரங்கினி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கினார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஊசுடு தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பான பிரதமர் மோடியின் 113வது மனதின் குரல் நிகழ்ச்சியினை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் உட்பட அப்பகுதி மக்கள் கேட்டறிந்தனர். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலி மூலம் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்று 113வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜய் சரவணகுமார் கண்டுகளித்தார். இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜ், தொகுதி தலைவர் ஐயனார், இந்த நிகழ்ச்சியில் பொது செயலாளர்கள் முத்தாலு, முரளி, சிவசங்கர், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண்ணு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் மாநில செயலாளர் வி.வி.பி. வேலு தலைமையில் அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு உதவி பெறும் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்டம் ஆட்சியர் மணிகண்டன், முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவரும் ஆடல், பாடல், பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இச்சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்களின் கவரும் நடனம், பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும் பொழுது காணும் சிறு பிள்ளை போல் தோன்றுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரை வழங்கினார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 நபர்களிடம் ரூபாய் 13.74 லட்சம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் போலி உயில் மூலம் கோவில் மற்றும் தனியார் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படுவது குறித்த வழக்கில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.